வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. இந்தியாவிலேயே அரசியல் விழிப்புணர்வு அதிகம் உள்ள மாநிலம்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு தான். 1920 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர் தேர்தல் களம் எப்படி இருந்தது, நீதி கட்சி முதல் இன்றைய திராவிட கட்சிகள் வரை நடந்த மாற்றங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஊரில் முதல் தேர்தல் நடந்தது 1920. அப்போது இது மெட்ராஸ் மாகாணம்னு, அதாவது மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த தேர்தலில் நீதி கட்சி, அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி அமோக வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சது. சமூக நீதி, இடஒதுக்கீடு இதெல்லாம் அப்போவே விதை போடப்பட்டது இங்கே தான். இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா நடந்த முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சது. ராஜாஜி, அதுக்கப்புறம் நம்ம கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா ஆட்சி செஞ்சாங்க. சுமார் 20 வருடங்கள் காங்கிரஸ் கோலோச்சிய காலம் அது. காமராஜர் காலத்தில் தான் அணைக்கட்டுகள், தொழிற்சாலைகள், பள்ளிக்கூடங்கள்னு தமிழ்நாடு பெரிய வளர்ச்சி கண்டுச்சு. 1967 இது தமிழக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு திருப்புமுனை. அண்ணா தலைமையிலான திமுக தேர்தலில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்தது. காங்கிரஸ் அல்லாத ஒரு மாநில கட்சி ஆட்சிக்கு வந்தது அப்போ ஒரு பெரிய விஷயம். அண்ணாவுக்கு அப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியை தொடர்ந்தாரு. திமுகவில் இருந்து பிரிஞ்சு வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1977 அதிமுகவை தொடங்கி முதல்வரானார். எம்ஜிஆர் அவர்கள் உயிரோடு இருந்த வரைக்கும் அவரை யாராலையுமே தோற்கடிக்க முடியல. அவருக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அதிமுகவை வழிநடத்தி பல தேர்தல்களில் வெற்றி பெற்றாங்க. இந்த 2 திராவிட கட்சிகளும் தான் கடந்த 50 வருடங்களாக மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இப்போ இருக்கிற அரசியல் களம் ரொம்பவே மாறிடுச்சு. கலைஞர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகள் இல்லாத சூழல்ல தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி நடக்குது. பல புதிய கட்சிகளும் இளம் தலைவர்களுமே இப்போ தேர்தல் களத்தில் குதிச்சிருக்காங்க. தமிழக தேர்தல் வரலாறுங்கிறது வெறும் வெற்றி தோல்வி மட்டும் கிடையாது, அது மக்களோட உரிமைக்கான போராட்டம். நீங்கள் யார் ஆட்சி செஞ்சால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.